எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆர்எஸ்பி சேனல். எடுத்தோடனே என்னடா கிச்சனை காட்டுறா, கிச்சன் இப்படி இருக்குதுன்னு நினச்சி ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. கிச்சன் க்ளீனிங் வீடியோ தான் இதில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு காலையில் இப்படி தான் இருக்குது. காலையில் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இப்படி தான் வச்சுருக்கேன். ஏன்னா க்ளீன் பண்ண போன்றதுனால அப்படியே விட்டுட்டேன். எப்போதுமே உடனே க்ளீன் பண்ணிடுவேன். எப்போனா நம்ம ஆரோக்கியமே நம்ம வீட்டு சமையல் அறையில் தானே இருக்குது. அதனால் உடனே க்ளீன் பண்ணிடுவேன். அப்படி பால் கொதிக்கும் போதோ இல்லை எதுவாவது சிந்துனா கூட கை சுட்டு எரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடுப்பெல்லாம் அப்படியே தொடச்சி விட்ருவேன். அந்த மாதிரி ஆள் நான். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு கழுவக்கூடிய பாத்திரத்தை ஃபுல்லாக சிங்கில் எடுத்துகிட்டு அப்புறம் அடுப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கீழே எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரேக்கில் இருக்கிறது மிக்ஸி எல்லாமே கீழே எடுத்து வச்சுட்டு இப்போ க்ளீன் பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லிக்யூட் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வினிகரும் நம்ம சோப்பு இருக்குல்ல அந்த விம் லிக்யூடும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் துணி வாஷ் பண்ணுற லிக்யூடும் வினிகரும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வச்சு நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டு நான் அந்த ப்ரெஷ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷ் வச்சு தான் தேய்ச்சிட்டு நல்லா தண்ணி போக நல்லா கழுவி விட்டுட்டு அப்புறம் ஒரு ஈர துணி வச்சு தொடச்சிட்டு அப்புறம் ஒரு காஞ்ச துணி வச்சு தொடச்சா சூப்பராக க்ளீன் ஆயிரும். இப்படி தான் நான் எப்போதுமே வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவேன். நீங்களும் இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். வினிகரும் நம்ம டிஷ் வாஷும் சேர்க்குறதுனால ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டதுக்கப்புறம் காஞ்சிருச்சு. ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்படி தான் வீக்லி ஒன்ஸ் நான் க்ளீன் பண்ணுவேன். நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சிங்க்கு நல்லா பளிச்சுன்னு வருது பார்த்திங்கன்னா இதே மாதிரி டிஷ் வாஷ் லிக்விடும் ஷாம்பு இருக்குல்ல, நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு சிங்கை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது சிங்க் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது ஒரு டிப்ஸு. இந்த 2 டிப்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதுதான் வீக்லி ஒன்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். சிங்குக்கு ஷாம்புவும் லிக்விடும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டைல்ஸு அப்புறம் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வினிகரும் இந்த லிக்விடும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுமே சேர்த்தோன்னா சிங்கில் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது. நம்ம ஷாம்பு சேர்த்துருக்கனால நல்ல வாசனையாக இருக்கும். இந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எப்போதும் வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு அந்த ரேக்கையும் கழுவி தொடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இதேமாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக எடுத்து வச்சாச்சு. இப்படி தான் எப்போதும் க்ளீன் பண்ணி அடுக்கி வைப்பேன். ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா இப்போ தான் வாங்கியிருக்கோம், 3 வாரம் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. பாத்திரம் மட்டும் விளக்கலை, அப்படி டோப்பில் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் 8 மணிக்கு தண்ணி வரும், அப்போ கழுவிக்கலாம். இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக விழும். கழுவ எப்படியும் 1.5 மணி நேரம் ஆயிரும். அதனால் கழுவலை. சூப்பராக பளிச்சுன்னு ஆக்கியாச்சு கிச்சனை. வெளியில் அந்த வானத்தில் பாருங்களேன், ஹார்ட் ஷேப்பில் அந்த மேகம் இருந்துச்சு, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதையும் அப்படி எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம இந்த கிச்சனில் வச்சுக்கிற ரேக்கை பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ரேட்டு பார்த்திங்கன்னா 308 ரூபான்னு நினைக்கிறேன். 308 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன். பாருங்கள், நம்மளே இதை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நானே தான் அது ஃபிக்ஸ் பண்ணேன். ஸ்க்ரூ அதுக்கப்புறம் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு மாட்டிட்டு பார்த்தேன் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இது மட்டும் அப்படி மாட்டிட்டேன். அப்புறம் மறுபடியும் எடுத்து அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணேன். அப்புறம் டிவி மாட்டுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. அதிலே யாருக்குனே ஹோல்ஸ் இருந்தது, ஆனால் அதில் மாட்ட முடியாது, இன்னும் கொஞ்சம் பெருசாக போடணும்னு சொல்லிட்டாங்க. அகலம் கொஞ்சம் பெரிய அகலமாக போடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் மறுபடியும் வீட்டு ஓனருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு மறுபடியும் எனக்கு 4 ஹோல்ஸ் 4 ஹோல்ஸ் போட்டு மாட்டினாங்க. ஏன்னா பூஜை ரூம் கேக்கே ஹோல்ஸ் பண்ண சொல்லி கேட்டோம், வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையுமே முடிஞ்சுது. தம்பியை கூப்பிட்டு நேரம் ஆகிட்டு கீழே போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.